காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. அவங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கு சித்திக், எந்த விதமான லாபமும் இல்லாம ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு திமுக கூட்டணிக்கு ஏதோ ஒரு லாப கணக்கு இருக்குன்ற விமர்சனத்தை திரு ஜி.கே. நாகராஜ் வைக்கிறார். வணக்கம். தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு நம்ம பேசிட்டு இருந்தோம். எப்போ வந்தாருங்கிற கேள்வி இருக்கு. தமிழ்நாட்டில் வெள்ள நிவாரணம் வேணும், தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் சென்னை போன்ற நகரங்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு, நிவாரணம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது நிவாரணம் கொடுக்கல, வந்து பார்க்கல. தேர்தல் நெருங்குகிற போது இந்த 2.5 மாதத்துல 5 முறைக்கு மேல தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போறாரு. இல்ல என்ன தவறு இருக்கு? அவங்க இங்க ஒரு கட்சி நடத்துறாங்க, தவறு இல்ல. என்ன இங்க ஆட்சி பொறுப்புக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. இல்ல நான் முடிச்சிடறேன். ஏன் எந்த தவறும் இல்ல. குஜராத்துக்கு நிவாரணம் வேணுங்கும் போது அடுத்த நாளே போய் 1000 கோடி ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் காலத்துல மட்டுமே வராரு. நிவாரணங்கள் போல இல்ல எங்களுக்கு தேவைப்படுகிற அடிப்படை தேவைகள் காலகட்டத்தில் ஒருத்தர் வரவே மாட்டேங்கிறாரு. அவர் எதுக்கு எங்களுக்கு வேணுங்கிற கேள்வி எங்களுக்கு இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு எப்போதுமே கோபேக் மோடி என்கிற கருத்துல உறுதியா இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான். ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில சார் இருங்க சார் நான் முடிச்சிடுறேன். இருங்க சார் இப்போ இந்த தேர்தலை பிஜேபி எப்படி எதிர்கொள்ளுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, தேர்தல் ஆணையரை மாத்துறாங்க. ஒரே நாள்ல தேர்தல் ஆணையர் புதுசா வராரு. இடி அதிகாரிகளுக்கு 3 முறை எக்ஸ்டென்ஷன் கொடுக்கப்படுது. 7.5 லட்சம் கோடி ஊழலை வெளியே போட்ட சிஏஜியினுடைய அதிகாரிகள் பணியிடை மாற்றம் செய்யப்படுறாங்க. இப்படி இந்த எல்லா செட்டப்பையும் செஞ்சு வச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு 2.5 மாதத்துல 5 முறைக்கு வந்துட்டு முதல் ஃபேஸ்லயே தமிழ்நாட்டுக்கான தேர்தல் தேதியை அறிவிச்சுட்டு இன்னைக்கு தேர்தலை சந்திக்க வரோம் அப்படின்னு சொல்லி அதுல என்ன உங்களுக்கு என்ன செட்பேக்னு அதுதான் இல்ல செட்பேக் ஒண்ணும் இல்ல. மக்கள் வாக்களிக்க போறாங்க. நீங்க செஞ்ச வாக்குறுதிகள் திட்டங்கள் மதிப்பீடாக அளவிடப்பட்டு உங்களுக்கு வாக்குகளாக வரப்போகுது. அதுல என்ன உங்களுக்கு சிக்கல்? திமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் இந்த 2.5 வருஷத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னு சொல்லி வாக்கு கேட்க போறோம். ஆனா பிஜேபி இந்த தேர்தலை பிஜேபியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக போன்ற கட்சிகள் இந்த தேர்தலை எப்படி நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன், பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிற அதிமுக போன்ற கட்சிகள். ஏன்னா பொங்கலூர் மணிகண்டன் சார் பேசும்போது சொன்னார், திட்டமிட்டு எங்களை மேல அவதூறு பரப்புறாங்க. நாங்க ஒன்றும் பரப்பல. நாடாளுமன்றத்தில் போய் நின்றுட்டு அமித்ஷா எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் ஆதரிப்போம்னு சொல்லிட்டு தேர்தல் வர 3 மாசத்துக்கு முன்னாடி நாங்க வெளியே வந்துட்டோம்னு சொன்னா அதை பார்த்து ஏமாந்து போகிற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் கிடையாது. அதனால அந்த அடிப்படையில தான் உங்களுடைய செய்திகளை நாட்டு மக்கள் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். இப்போ நான் இந்த தேர்தலை நம்ம எப்படி எதிர்கொள்றோம், பிஜேபி எப்படி எதிர்கொள்றாங்கன்னு சொல்றேன். பிஜேபி இதை ஏன் இப்ப 7 கட்டங்களா நடத்தணும்? ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொன்னாங்க. இன்னைக்கு 40 தொகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய பீகார்ல 7 அடுக்குல நடத்துறாங்க. சத்தீஸ்கர்ல ரொம்ப சின்ன மாநிலம், வெறும் 11 மக்களவை தொகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த மாநிலத்துக்கு 3 கட்டமா நடத்துறாங்க. மேற்கு வங்கத்துக்கு 7 கட்டமா நடத்துறாங்க. அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் சொன்ன இவங்களால இன்னைக்கு ஒரே கட்டமா கூட தேர்தலை நடத்த முடியல. இதற்கு என்ன காரணம்? அப்ப ஒரே நாடு ஒரே தேர்தலை பிஜேபியா ஏத்துக்கலையா, இல்ல பிஜேபி அதை எதிர்க்குதா? சரி, இல்ல ஏன் இந்த கேள்வி வருது? என்ன சந்தேகம்? இங்க கட்டங்கள் எண்ணிக்கை அதிகமாகிறதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? ஆமா, ஏன்னா இவங்க தானே நாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் நாங்க, அப்ப இவங்களால ஒரே கட்டத்துல நடத்த முடியல. அப்படிங்கும் போது தேர்தல் தேதியை தள்ளி வைக்கிறாங்க. அப்படிங்கும் போது தேர்தல் அறிவிச்ச அந்த நாட்களுக்கு குறைவான நாட்கள் வைக்கிறாங்க. இப்ப மேற்கு வங்கம், பீகார், ஊபி போன்ற மாநிலங்களை எடுத்துக்கும் போது இங்க 7 கட்டங்கள் 5 கட்டங்கள் பிரிச்சு வைக்கிறதுக்கான காரணம் என்ன? அப்ப இந்த இடங்கள்ல போன முறை உங்களுக்கு வாக்கு சதவீதம் அதிகமா இருந்திருக்கு, இந்த முறை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிற அடிப்படையில் தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இல்ல கட்டங்களை அதிகப்படுத்துறதுக்கும் பாஜகவுக்கு என்ன அனுகூலம் கிடைக்குங்கிறதுக்கு தேர்தல் மீது இருக்கக்கூடிய பயம் தாங்க. 11 மக்களவை தகுதிகளை மட்டும் கொண்டிருக்கக்கூடிய சத்தீஸ்கரை எதுக்குங்க 3 முறையா நடத்தணும், 3 கட்டமா நடத்தணும்? இப்ப தமிழ்ல நான் முடிச்சிடறேன். அவர் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டார், தேர்தல் பத்திரங்கள் பத்தி கேட்டார். அதிமுகவும் தேர்தல் பத்திரத்துல பணம் வாங்கி இருக்குங்கிற இந்த தகவல் வந்திருக்கு. ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டிலேயே இல்ல இந்தியாலேயே தேர்தலில் எங்களுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலமா எங்களுக்கு இந்த நிறுவனங்கள் கொடுத்திருக்குன்னு ஓப்பனா திமுக இன்னைக்கு டிக்ளேர் பண்ணிருச்சு. ஆனா இன்னைக்கு பிஜேபியில இருந்து வந்திருக்கக்கூடிய சீரியல் நம்பரை பாருங்க, யார் யார் கொடுத்திருக்காங்கிற அந்த நேமை டிக்ளேர் பண்ணிருக்காங்களா? இப்ப வரைக்கும் வெளிப்படை தேர்தல் தேதி அறிவிச்சாச்சுங்க. இப்ப வரைக்கும் வெளிப்படை தன்மையா டிக்ளேர் பண்ண முடியலங்க. எப்படி சந்திக்கிறாங்கன்னு தெரியுதா? காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.